கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 27/5/2024 2/6/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்ன பலன்னு பார்ப்போம். ரிஷப ராசியில் பார்த்தாலேயானால் குரு, சுக்கிரன், புதன், சூரியன் 4 கிரகங்கள் இருக்குது இந்த வாரம். கேது பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கா. இந்த வாரத்தில் சந்திர பகவான் பூராட நட்சத்திரம், அதாவது தனுசு ராசி பூராட நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போறார். இதன் மூலியமாக அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசியிலையும் போறார் இந்த வாரம். இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான், அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 31/5/2024 அன்னைக்கு மேஷ ராசிக்கு பெயர்றார். இது மாத கிரக பயிற்சி இருந்தாலும் இந்த வாரத்தில் வருது. மேஷத்தில் போய் ஆட்சி பெற்ற ஆண் செவ்வாயாக இருக்க போகிறார். பெரிய ஏற்றத்தை எல்லாம் கொடுக்க போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 28ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரவண விரதம். ஸ்ரவணம் அதாவது திருவோணம் அப்படின்றது பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் அப்படின்றது இதுவும் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடியது. திருவோணத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, திருவோணம் சனி பகவானுடைய ராசியில் வர்றது பெரிய விசேஷம். ஏன்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் வர்றார். எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது சாராமல் இருக்கக்கூடியவர் சனி பகவான். அதனால தான் அவர் அவருடைய மாற்றங்கள் எல்லாமே ஒரு பெரிய சேஞ்சஸை லைஃப்பில் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு சரியான, அது எது சரியோ அதை மட்டும்தான் பண்ணுவார். தவறான விஷயம் செய்ததற்கு உண்டான தண்டனையும் சரியான விஷயத்திற்கு உண்டான பலன்களையும் தனித்தனியாக கொடுக்கக்கூடியவர். அதையும் இதையும் கம்பைன் பண்ணி இதில் ஒரு 70 மார்க் இருக்குது, அதில் ஒரு 100 மார்க் இருக்குது, 170 மார்க் போட்டுக்கலாமே, என்ன பண்ண முடியாது. போய் மிச்சம் 30 மார்க் போடலாம், 100 மார்க் நன்மை பண்ணியிருக்கார் அப்படின்றதெல்லாம் கிடையாது. 70 மார்க்கு நெகட்டிவ் பண்ணியிருந்தீங்களே ஆனால், அதாவது தவறுகள் செய்திருந்தால் அந்த 70க்கு உண்டான தண்டனையும், 100% நீங்கள் நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா அதற்கு உண்டான புண்ணிய கர்மாவுக்கு உண்டானதையும் செய்யக்கூடியவர் சனி. எந்த ஒரு விஷயத்திலும் வேறுபாடுகள் கொடுக்க மாட்டார். அந்த ராசியில் ஸ்ரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் வர்றது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தீங்களேனால் ஸ்ரவண நட்சத்திரம், திருவோணம் 28ஆம் தேதி ஸ்ரவண விரதம் இருப்பார். அதனால் ஸ்ரவண விரதம், அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் ஸ்ரவண விரதம் இருக்கிறதும், கடன் அதிகமாக இருக்கிறவர்கள் ஸ்ரவண விரதம் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக அவர்களுக்கு அடுத்த வருஷத்திலேயே இந்த கடன் தீர்றதும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதும் நிச்சயமாக நடக்கும். உடல் உபாதைகளுக்கும் இந்த ஸ்ரவண விரதம் இருப்பாள். அதாவது யாராவது ஒருத்தர் சிக்கா படுத்துருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களும். 28ஆம் தேதி இந்த கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் முடியறது. அதாவது சாயந்தரம் முடியறது. ப்ராக்டிக்கலி பார்த்தா அடுத்த நாள் கார்த்தால சூரிய உதயத்தும் போது அக்னி நட்சத்திரம் இல்லாமல் இருக்கும். அக்னி நட்சத்திரத்துடைய நட்சத்திரத்தை விட்டு வெளியே வந்துடும். அதாவது பரணி, கிருத்திகை, ரோகிணி 2ஆம் பாதம் வரலும் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறோம். சூரியன் இருக்கிற நட்சத்திரம், சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் இல்லை, சூரியன் இருக்கிற நட்சத்திரத்தை சொல்கிறோம். இந்த நட்சத்திரம் பிரகாரம் ரோகிணி 2ஆம் பாதத்தை தாண்டர், அதாவது சூரிய பகவான். இதன் மூலியமாக அக்னி நட்சத்திரம் காலகட்டம் முடியறது, அதீதமான வெயில் காலகட்டம் குறையிறது. 2/6/2024 அன்னைக்கு வைஷ்ணவ ஏகாதசி. இந்த வைஷ்ணவ ஏகாதசிக்கும் மிச்ச ஏகாதசிக்கும் என்ன வித்தியாசம்னா, வைஷ்ணவ ஏகாதசின்றது சூரிய உதயத்திலிருந்தே ஏகாதசி இருந்தால் மட்டும்தான் வைஷ்ணவ ஏகாதசின்னு எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு நாழிகையோ, அரை நாழிகையோ, 10 வினாழிகையோ இந்த மாதிரி ஒரு தசமி சேர்ந்து இருந்துட்டேனால் அது வைஷ்ணவ ஏகாதசியாக எடுத்துக்கொள்ளப்படாது. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமத்தன்னைக்கு புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுங்க. பசும்பால் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த 27/5/2024 2/6/2024 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலில் வந்துட்டுருக்கும், கீழே வந்துட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைலுக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 27/5/2024 2/6/2024 வரை உண்டான பலன்கள் பார்க்கலாம். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இதில் என்ன பெரிய விசேஷம்னா, 9ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார், சுக்கிரன் ஆட்சி பெற்று போயிருக்கார், சூரிய பகவான் 9ஆம் இடத்துல, புதனும் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 9-10 அதிபதிகள் 9ஆம் இடத்தில் சேர்ந்து இருக்கிறது தர்மகர்ம அதிபதி யோகம்னு சேர்த்து சொல்லக்கூடியது.
அதாவது பொதுவாக வந்து தர்மத்திற்கு செலவு பண்ணக்கூடியது, அதாவது தர்ம கர்ம அதிபதி யோகம்னா இருக்கிற பைசா மொத்தத்தையுமே தர்மத்துக்கு செலவு பண்ணுறதில்லை. உங்களுக்கு வரக்கூடிய பணத்தில் ஓரளவு வந்து தர்மத்துக்கு செலவு பண்ணக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறதுனால உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு போகக்கூடிய யோகம் உண்டு. மேல்நாட்டு படிப்பு, அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன், அதெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். 9ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. ஆட்சி பெற்ற சுக்கிரன் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சூரியனும் அங்கே இருக்கிறதுனால இந்த சிறு சிறு செலவுகள் செஞ்சு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் கேது பகவான் ராசியில் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். என்னென்னா உடல் நலத்தில் கொஞ்சம் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் பார்த்ததுனால கொஞ்சம் ரொம்ப பிரச்சனை வராமல் ஓரளவு மேனேஜபிளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ராசிக்கு சப்தமத்தில் வந்து செவ்வாயும் ராகுவும் மிருகர், அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் எதிர்பாலினத்தவரை நம்புறது ரொம்ப நல்லதில்லை. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போய் மூலத்திருகோணத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். எதிரிகளை நிச்சயமாக வெல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில், அதாவது 27/5/2024 2/6/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 4ஆம் இடத்தில் ஆரம்பிக்கிற சந்திர பகவான் 27ஆம் தேதி மாலை ஒரு 4:45 மணி வரலும் இருக்கிற இந்த காலகட்டத்தில் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதுசாக வீட்டுக்குன்னு வந்து ஏதாவது பொருட்கள் வாங்குவீங்க, அழகு பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகிறது காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய காலகட்டம் 27ஆம் தேதி மாலை ஒரு 4:45 29ஆம் தேதி மாலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். குருவின் பார்வை இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதனால் வந்து 11ஆம் அதிபதி குருவின் பார்வையோடு இருக்கிறது, சப்தமாதிபதியினுடைய பார்வையோடு இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 2வது திருமணம் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். பூனர்ப்பு யோகம் அமையிறது. அதனால் வந்து 29ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி ராத்திரி ஒரு 10:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவானோடு இருக்கார். இதன் மூலியமாக உங்களுடைய வேலையில் திடீர் ஏற்றம் வரும். உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். ப்ரமோஷன் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம், அதுவும் வந்து 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம். 31ஆம் தேதிக்கு மேலே பார்த்தோம்னா 8ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால நிச்சயமாக ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். ராகுவோட சம்பந்தம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி வந்து 8ஆம் இடத்துக்கு போய்டுறார். அதனால் 7ஆம் இடத்துல ராகுவோட சம்பந்தம், 7ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக நீங்கள் பணம் வந்து எவ்வளவு பார்ட்னர்ஷிப்பில் போட்டேன்னாலும் அந்த பார்ட்னர்ஷிப் பணம் வந்து அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமைய போகிறது. 3ஆம் தேதி கார்த்தால் ஒரு 1 மணி வரலும் வந்து சந்திர பகவான் 7ஆம் இடத்துல இருக்க போகிறார். 31ஆம் தேதி ராத்திரி 10 மணியிலிருந்து இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பொதுவாக இந்த கன்னியா ராசிக்காரர்கள் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவா, கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான விஷயம், கம்யூனிகேஷன் சைட்ஸில் இருக்கிறவா, அதை தவிர பாடல் ஆடல் கலைகளில் இருக்கிறவா, இந்த ஆர்ட் டைரக்டர்ஸு சினிமாவில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ், டான்ஸ் மாஸ்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேப்பர் எழுத்து பணி, பேப்பர் இது பண்ணுறது, லைப்ரரி, இந்த மாதிரியான பணிகள் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த கன்னியா ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், அங்கே வந்து பச்சை பயிறு தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.